Hi friends, நம்ம DataTable activities பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூட்டியா நீங்க வந்து join activity பத்தி பார்க்கலாம். Friends, UiPath வந்து 3 types of join வந்து சப்போர்ட் பண்றாங்க. Inner join, left join, full join. இந்த activities பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் inner join. Friends, நம்ம கிட்ட ரெண்டு DataTable இருக்குன்னு வெச்சீங்க. DataTable 1, DataTable 2. எப்பவுமே நீங்க ஒரு ரெண்டு டேட்டா டேபிள் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா டேபிள்ல இருக்க காமன் காலம் வேல்யூ எது அப்படின்றது பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாய் ஐடி யூனிக்கா இருக்கும். ஸோ எம்ப்ளாய் ஐடி பேஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு டேட்டா டேபிளும் ஜாயின் பண்ண போறோம். எந்த ஜாயின் டைப் யூஸ் பண்ண போறோம்னா இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயினோட ரூல்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Keep all rows from data table 1 and data table 2, which means joining rule. Other data are removed from the result data table. Okay. இந்த ரெண்டு டேட்டா டேபிள்லயும் நம்மளுக்கு காமனா இருக்க ரோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எம்ப்ளாய் ஐடி வச்சு ஜாயின் பண்றோம். 112 இங்க இருக்கு, இங்கே 112 இருக்கு. பட் இந்த செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா 113, இது 115. அப்போ இந்த ரெண்டு டேட்டாவுமே வந்து ரிசல்ட் டேட்டா டேபிள்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். நம்மளுக்கு எப்படி இன்னர் ஜாயின் டேட்டா டேபிள் இருக்கும் நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஓகே, லெஃப்ட் டேட்டா டேபிள்ல இருந்து 112 A ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ரைட் டேட்டா டேபிள்ல இருந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும். 112 C பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நோட் பண்ணீங்கன்னா இங்க அண்டர்ஸ்கோர் 1ன்னு சொல்லிட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கு. UiPath வந்து நீங்க கம்பேர் பண்ற டேட்டா டேபிள் காலம் நேம் சேமா இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்கோர் 1ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் நேம் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அது சொல்றதுக்காக தான் இங்க சேம் காலம் நேம் யூஸ் பண்ணு. இங்க டிஃப்ரெண்ட் காலம் நேம் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதே காலம் நேம் தான் இங்கேயும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, சேம் காலம் நேம்னா அண்டர்ஸ்கோர் 1ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா UiPath வந்து ஆட் பண்ணிடும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஜாயின். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்ட ரெண்டு டேட்டா டேபிள் இருக்கு, சேம் டேட்டா டேபிள் 1 அண்ட் டேட்டா டேபிள் 2. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஜாயின் டைப் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு டேட்டா டேபிளையும் ஜாயின் பண்றோம் எம்ப்ளாய் ஐடி வச்சு. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஓகே, என்ன மீனிங்னா இருக்கு, லெஃப்ட் டேட்டா டேபிள்ல இருந்து எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேவா, லெஃப்ட் ஜாயின்னா என்னன்னா கீப் ஆல் ரோஸ் ஃப்ரம் டேட்டா டேபிள் 1. ஓகே, இதுதான் டேட்டா டேபிள் 1. அப்போ எல்லா ரோஸ் ஃப்ரம் டேட்டா டேபிள் 1 ரிட்டர்ன் ஆயிடுச்சா. ஓகே, அண்ட் ஒன்லி த வேல்யூஸ் ஃப்ரம் டேட்டா டேபிள் 2 which meet the joining rule. டேட்டா டேபிள் 2ல இருந்து எந்த ரோ மேட்ச் ஆயிடுச்சோ அந்த ரோ மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். 112 தான் ரெண்டுத்துக்கும் வந்து காமனா இருக்க வேல்யூ. அப்போ இந்த ரோ மட்டும் ரிட்டர்ன் ஆயிடுச்சா. ஓகே, null values are inserted into the column for the rows from data table 1 that don't have match in data table 2 rows. Okay, இந்த data table 2ல செகண்ட்ல பாத்தீங்கன்னா 113, இதுக்கு எந்த மேட்ச்மே இல்ல data table 2ல. அப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் null values insert ஆயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து data table வந்து ஃபைனல் data table ரிசல்ட் data table வந்து இந்த மாதிரி இருக்கும். எந்த ரோ வந்து மேட்ச் ஆகலையோ அங்க ஜஸ்ட் empty values insert பண்ணிடும். ஐ மீன் null values வந்து இன்க்ளூட் ஆயிடும். அதான் லெஃப்ட் ஜாயின். இப்போ ஃபுல் ஜாயின். நம்ம கிட்ட வந்து ஃபுல் ஜாயின் வந்து ரெண்டு டேட்டா டேபிள் இருக்கு சேம். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து காலம் நேம் வந்து வேற கொடுத்துருக்கேன், ஐடி, எம் கிரேட், எம் பொசிஷன். வேல்யூஸ் வந்து சேம், நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் 112A ஃபர்ஸ்ட், அதே மாதிரி இங்க 113 எம்ப்ளாய் ஐடி, இங்க 115. இப்போ ஃபுல் ஜாயின் டேட்டா டேபிள் ஜாயின் டைப் யூஸ் பண்ணிட்டு இது ஜாயின் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னா ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய ரூல் என்னன்னு பார்க்கலாம். Keep all rows from data table 1 and data table 2 regardless of whether the join condition is met or not. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஃபுல் ஜாயின்ல என்ன ஆகும்னா ரெண்டு டேட்டா டேபிள்ல இருக்க எல்லா ரோஸுமே ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டேபிள் வந்து எல்லா ரோவும் ரிட்டர்ன் பண்ணிடும், ஜாயின் கண்டிஷன் மீட் ஆனாலும் சரி மீட் ஆகலனாலும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டேட்டா டேபிள்ல எந்த வேல்யூ மீட் ஆயிடுச்சோ அந்த ரோஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். எந்த வேல்யூ வந்து மீட் ஆகலையோ ஐ மீன் கண்டிஷன் வந்து மீட் ஆகலையோ அங்க வந்து நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா டேபிள்ல இருக்க ரிமைனிங் ரோஸ் வந்து ரைட் பண்ணிடும் உங்களுக்கு ரிசல்ட் டேட்டா டேபிள்ல. ஸோ ஃபைனலா ஃபுல் ஜாயின் டேட்டா டேபிள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதே ஸ்டுடியோல போயிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு ஷீட் 1 ஷீட் 2 ரெண்டு ஷீட் வந்து ரீட் பண்றோம். ஷீட் 1 இதான் நம்மளோட டேட்டா டேபிள் 1. ஓகே, இது ஷீட் 2, இதான் நம்மளோட டேட்டா டேபிள் 2. நம்பர், இன்வாய்ஸ் ஐடி, இன்வாய்ஸ் ஐட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த நம்பர் மட்டும்தான், இன்வாய்ஸ் நம்பர் மட்டும்தான் ரெண்டு ஷீட்லேயும் வந்து காமன், அதனால வந்து அப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் நம்ம டேட்டா டேபிள் 1, இதான் நம்ம டேட்டா டேபிள் 2. இதெல்லாம் வந்து எம்டியாக இருக்குது. ஐ மீன் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட் வந்து பார்க்கறதுக்காக எம்டியாக இருக்குது. ஸோ ஜாயின் டேட்டா டேபிள் ஷீட் 1 இதை வந்து என்ன எப்படி சேவ் பண்ணிருக்கோம், டேட்டா டேபிள் 1ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஷீட் 2 இதை வந்து டேட்டா டேபிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நான் எதுவுமே கொடுக்கல, எம்டியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மீனிங் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன A1லேருந்து கம்ப்ளீட்டாக ரீட் ஆகிடும், வேல்யூ ரீட் ஆகும்போது. இன்கேஸ் நீங்கள் அதுங்க எதனா பொசிஷன் மென்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷன்லேருந்து தான் வந்து ரீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே நீங்கள் B3ன்னு கொடுத்தீங்கன்னா B3 இருக்கிற பொசிஷன்லேருந்து தான் வந்து டேட்டா வந்து ரீட் ஆகும். இன்புட் டயலாக் என்ன ஜாயின் டைப்ன்றது நான் கொடுப்பேன். ஸோ ஸ்விட்சில் கொடுத்துருக்கேன், இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் ஜாயின். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆக்டிவிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஜாயின் விசார்ட். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு டேட்டா டேபிள் வேணும் கரெக்டாக. அதுக்காக எங்கள் இன்புட் டேட்டா டேபிள் 1, இன்புட் டேட்டா டேபிள் 2 ரெண்டு டேட்டா டேபிள் கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் டேட்டா டேபிள் இருக்குமா, ஃபைனலாக ஒரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் டேட்டா டேபிள், அதுதான் இங்கே நம்ம ரிசல்ட் டேட்டா டேபிள்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஜாயின் டைப் பார்த்தீங்கன்னா 3 டைப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் ஜாயின். எந்த டைப் வேணுமோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த காலம் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம இன்வாய்ஸ் நம்பரை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். காலம் டேபிள் 1ல் இருக்கிறது காலம் நேம் வந்து இன்வாய்ஸ் நம்பர், டேட்டா டேபிள் 2ல் இருக்கிறது வந்து வெறும் நம்பர், அந்த காலம் நேம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஷீட் 2, இங்கே நம்பர்னு கொடுத்துருக்கோம், அதனால் நாங்கள் காலம் நேம் வந்து நம்பர்னு கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போது. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இன்னர் ஜாயின். ஓகே, இன்னர் ஜாயின் என்ன, ரெண்டு ஷீட்லேயே இருக்க காமன் வேல்யூஸ் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணோம். டீபக். இங்கே இன்புட் டயலாக் கேட்கும், எந்த ஜாயின் ஆக்டிவிட்டி வந்து நான் ரன் பண்ணுன்ட்டு. நான் இன்னர் ஜாயின் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. டேட்டா ஜாயின் டேபிள் எக்ஸலில் போயிட்டு இப்போ இன்னர் ஜாயின் கொடுக்கலாம். இன்னர் ஜாயின் ரிசல்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னர் ஜாயின் ரிசல்ட். ரெண்டுத்துலேயும் மேட்ச் ஆன காமன் வேல்யூஸ் டேட்டா டேபிள் வந்து இது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது வந்து டேட்டா டேபிள் 1 ஓட வேல்யூஸ், இது வந்து டேட்டா டேபிள் 2. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர், இன்வாய்ஸ் ஐடி, ஐட்டம்ஸ். இதுதான் இன்னர் ஜாயினோட ரிசல்ட். இப்போ நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அது ரைட்ஸ் டேட்டா டேபிள் 2லேருந்து எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும்தான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. மேட்ச் ஆகுதுலாம் ஜஸ்ட் எம்டி வேல்யூ வந்து இன்க்ளூட் பண்ணிடுச்சு. இது லெஃப்ட் ஜாயின். இப்போ நம்ம என்ன ரன் பண்ண போகிறோம்னா ஃபுல் ஜாயின். மூணாவது ஃபுல் ஜாயின். ஜஸ்ட் நம்ம ஜாயின் டைப் மட்டும் மாற்றிருப்போம். ஃபுல் ஜாயினுக்கு ஃபுல், அதே மாதிரி
லெஃப்ட் ஜாயினுக்கு ஜாயின் விசார்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங்ஸ் எல்லாமே சேம். இன்புட் டேட்டா டேபிள் 1, DT1, இது டேட்டா டேபிள் 2, இது ரிசல்ட் டேட்டா டேபிள். காலம் நேம் வந்து சேம் தான். எந்த காலம் நேம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபுல் ஜாயின் ரன் பண்ணலாம். இப்போ இன்புட் டயலாக் ஃபுல் ஜாயின் data join dt.xl. okay, full join. So full join rule என்ன friends, regardless of condition is met or not, it returns all the rows from data table 1 and data table 2. data table 2 ல எந்த வேல்யூ மேட்ச் ஆகலையோ அங்கே எம்டி வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிடும். அது மீன் நல் வேல்யூஸ். லெஃப்ட் சைடு இருக்க டேட்டா டேபிள் எல்லாமே மேட்ச் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இங்கே எங்கெந்த வேல்யூலாம் மேட்ச் ஆகலையோ அங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதான் வந்து ஃபுல் ஜாயின். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் UiPathல வந்து ஜாயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அப்படியே நான் ரைட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் டேட்டா டேபிள் வந்து அப்படியே ஜஸ்ட் ரைட் பண்ணுறேன். அந்த ஷீட் நேம் வந்து இங்கே ஷீட் நேம் கொடுத்துருக்கேன், இன்னர் ஜாயின் ரிசல்ட்டுன்ட்டு. அதே மாதிரி இங்கே ரைட் ரேஞ்ச் வந்து எதுவுமே கொடுக்கல. நீங்கள் இங்கே ரைட் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேருந்து தான் வந்து ரைட் ஆகும். நான் எனக்கு A1லேருந்து ரைட் ஆகணும், A1 செல்லுன்றதுக்காக இங்கே வந்து ரைட் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் எம்டியாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஜாயின் எடுத்திங்கன்னா சேம் ஜாயின் டைப் யூஸ் பண்ணிட்டேன். அதை வர ரிசல்ட் வந்து ரிசல்ட் டேட்டா டேபிள் லெஃப்ட் ஜாயின் ரிசல்ட் இந்த ஷீட்டில் வந்து ரைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.